இந்த வருஷம் எங்கள் கொலுவோட மெயின் கான்செப்ட் வந்து பக்த பிரஹலாத். இன்றைக்கி அந்த பக்த பிரஹலாதோட பொம்மை அந்த கதையை நான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ முதல்ல வந்து ஹிரண்யகசிபு வந்து பிரஹலாதனுடைய அப்பா. அவர் வந்து தபஸ் பண்ணி என்னை யாருமே கொல்லக்கூடாதுன்ற வரத்தை வாங்கின்றுவான். என்னை வந்து மனுஷனும் கொல்லக்கூடாது, மிருகமும் கொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு வரத்தை வாங்கின்றுவான். அதுக்கப்புறமா அவனுடைய ஒய்ஃப், அதாவது பிரஹலாதனுடைய அம்மா வந்து நாரதருடைய ஆசிரமத்தில் இருக்கிறச்சே நாரதர் வந்து நாராயணர் பற்றி நிறைய கதை சொல்லுவார். அதெல்லாம் அந்த குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளேருந்து கேட்டுகிட்டே இருக்குமா. இன்றைக்கி வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் ஆகிருக்கு, நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற கரு வந்து வெளியில் நடக்கிற விஷயங்கள்லாம் கேட்கும்னு சொல்லிட்டு. பட் அந்த காலத்துலேயே நம்ம ஹிந்து மித்தாலஜியில் இந்த கதை மூலமாக நமக்கு அதை உணர்த்தியிருக்கா. பாகவதத்துலேயும் சரி, விஷ்ணு புராணத்துலேயும் சரி, பிரகலாதனுடைய சரித்திரம் ரொம்ப ஒரு விசேஷமான சரித்திரம். குழந்தை வந்து நாரதர் சொல்ல அந்த கதையெல்லாம் வயிற்றுக்குள்ளே இருந்து கேட்டுகிட்டே இருக்கா. அதுக்கப்புறமா அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நாராயணனை லவ் பண்ண ஆரம்பிச்சுடுறது. பிறந்ததுக்கு அப்புறமா அவன் அம்மா பால் கொடுக்குறா, அதுக்கப்புறமா சாப்பாடு ஊட்டி விட்றா. அதுக்கப்புறமா குருகுலம், நம்மெல்லாம் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போய் படிக்கிற மாதிரி அந்த காலத்தில் குருகுலத்தில் பிரகலாதன் வந்து அழகாக 2 குருமார்கள் கிட்ட படிக்கிறான். படிக்கிற நேரம் போக மிச்ச நேரம்லாம் நாராயணா நாராயணான்னு சொல்லி தபஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறமா அவள் அப்பா வந்து, நீ நாராயணா நாராயணான்னு சொல்லி தபஸ் பண்ணிகிட்டே இருந்த அப்படின்னாக்க நான் வந்து இவ்வளோ மாதிரி உன்னையும் ஜெயிலில் போட்டு பூட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி அப்பா அவர் ஏத்திஸ்ட். அவர் வந்து இந்த மாதிரி நீ நாராயணரெல்லாம் ப்ரே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டுவார். அப்பயும் அவர் ஓம் நமோ நாராயணா சொல்லின்னு இருப்பார். அதுக்கப்புறமா பாம்பை வச்சு கொத்த விடுவான். அப்பயும் அவர் ஓம் நமோ நாராயணா சொன்னதுனால நாராயணர் வந்து காப்பாற்றிடுவார். அதுக்கப்புறமா யானையை வச்சு மிதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். அப்பயும் ஓம் நமோ நாராயணான்னு நாராயணர் தான் கூப்பிடுவார். நாராயணர் வந்து காப்பாற்றிடுவார். மலையிலேருந்து கீழே போடுவான் பிரகலாதனை. அப்பயும் கிருஷ்ணர் வந்து காப்பாற்றிடுவார். அதுக்கப்புறமா கடலில் தூக்கி போடுவா. அப்பயும் கிருஷ்ணர் வந்து காப்பாற்றிடுவார். அவள் அத்தை, அதாவது பிரகலாதனுடைய அத்தை ஹிரண்யகசிபுவோட சிஸ்டர் வந்து ஹோலிகா, அவள் தீ வச்சு கொளுத்துவா. ஆனால் அவள் எரிஞ்சு போயிடுவா. பிரகலாதனை நாராயணர் காப்பாற்றிடுவார். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஹோலி செலிப்ரேட் பண்ணுறோம். குட்டு மட்டும் இருக்கும், ஈவில்லாம் அழிஞ்சிரும்ன்றதுனால. அதுக்கப்புறமா தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் சொல்கிறியே, நான் இந்த தூணை உடைக்கிறேன், எங்கே உன்னுடைய நாராயணர் வராரான்னு பார்ப்போம்னு சொல்லி ஹிரண்யகசிபு தூணை உடைக்கிறான். தூணை புலந்துண்டு நரசிம்மர் வெளியில் வந்து ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணி குழந்தைய மடியில் வச்சுண்டு இந்த உலகத்துக்கும் நீயே ராஜான்னு சொல்லி நம்மளுடைய பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறா. ஸோ இந்த கதையை தான் நாங்கள் இந்த வருஷம் கோலூரில் வச்சுருக்கோம். இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். அன்வேவரிங் ஃபெய்த் ஆன் காட், கரேஜ் அகெயின்ஸ்ட் அட்வர்சிட்டி, ஸ்ட்ரென்த் ஆஃப் இன்னர் கன்விக்ஷன், பவர் ஆஃப் டிவோஷன் ஓவர் ஈகோ. என்னதான் அவனுடைய அப்பா வந்து பயங்கர அரகன்ஸாகவும் இருந்தால் கூட அந்த எதையுமே பிரகலாதனுடைய அந்த சிம்பிளான பியூரான டிவோஷனுக்கு பக்கத்தில் இது எதுவுமே நிலச்சி நிற்காமல் போய்டுறது. விக்ட்ரி ஆஃப் குட் ஓவர் இவில். இதுதான் இந்த கதையுடைய ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபார் சில்ட்ரன் அண்ட் adults alike, teaching us to be fearless, faithful and firmly rooted in goodness. இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.